புலிபாண்டி அண்ணே, வீட்டு வரி வசூல் பண்ணு. இதோ வரேன். அக்கிரமம் நடக்கும்போது தடுக்கிறது நானும் வருவேன். ஓடாத நில்லு. நில்லு. யாராவது பக்கத்துல வந்தீங்க குத்தி குழந்தை கடிச்சிருக்கேன். மரியாதையை குழந்தை கீழே இறக்கி விட்டுட்டு அந்த தாலியை அழிட்ட கொடு. பக்கத்துல வராத. வந்தா குழந்தைய குத்தி கொன்னுடுவேன். என் கையில கத்தி இருக்கு. இது கத்தியாட? இதுதான்டா கத்தி. சரியான போட்டி. மரியாதைய குழந்தையும் தாலியும் கொடுத்துரு. உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கொடுப்பேன். அந்த மாதிரி எத்தனை பயல நான் பாத்துருக்கேன். உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு கத்தி பத்தாதுடா, 2 கத்தியால வகுந்துறாரு. ஐயா என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. தாலி அறுத்தவனுக்கு மன்னிப்பே கிடையாது. தம்பி, என் தாலியை காப்பாத்துங்க. அதாவது தாலியை காப்பாத்திட்டமா? இவரை கொண்டுடாதீங்க. நிரந்தரமா என் தாலி பறி போயிடும். என்னம்மா சொல்ற? இவர் தாங்க என் வீட்டுக்காரு. போச்சுடா, வீட்டுக்காரு அம்பாசகாரல. டேய், எந்திரா குத்த மாட்டாரே. டேய், ஏந்திரா. என்னம்மா இதெல்லாம்? ஆமாங்க, தினம் இப்படிதான் சாராயம் குடிக்கணும்னு காசு கேட்டு தகராறு பண்ணி வீட்டுல இருக்கிற அண்டா குண்டா நகை நட்டு எல்லாத்தையும் வித்துட்டு இப்ப குழந்தையை காட்டி பயமுறுத்தி தாலி அத்துட்டு ஓடி வந்துட்டாருங்க இந்த பாவி மனுஷன். ஏடா, உனக்கு கட்டின தாலியை விட கல்லும் சாராயும் பெருசா போயிடுச்சா? ஏலே, 3 முடிச்சு போட்டு தாலி கட்டுறது எதுக்கு தெரியுமாடா? முதல் முடிச்சு கடவுளுக்கு கட்டுப்படணும், 2வது முடிச்சு பெத்த தாய் தகப்பனுக்கு கட்டுப்படணும், 3வது முடிச்சு புருஷனான உனக்கு கட்டுப்படணும். புருஷன் நீயே தாலி அறுத்தினா உனக்கு எதுக்குடா பொண்டாட்டி புள்ளலாம் ஓங்கி வெட்டினாடா பாரு ராஸ்கல். கட்டா தாலிய கட்டானா? இனிமே தண்ணி அடிக்கிறதுக்காக தாலி அறுத்தன்னு கேள்விப்பட்டேன். படுவ சீவிடு. பணத்தை வச்சு குழந்தைக்கு அவனுக்கும் ஏதாவது வாய்க்கு ருசி ஆக்கி போடு. நீங்க நல்லா இருக்கணும் தம்பி. சரி சரி, போயிட்டு வா.